ஸ்லைட் டிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தி. நருட்டோ அனிமேல யாருமே முழுசா கெட்டவங்களும் இல்ல நல்லவங்களும் இல்ல. ஏன்னா எல்லாரோட செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஸ்டார்டிங்ல வில்லனா காமிக்கப்பட்டிருந்தாலும் லேட்டரா ஒரு பேக் ஸ்டோரி மூலமா அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் உச்சிகா ஜெனசைட் அப்போ நிறைய சில்ட்ரன்ஸ் லேடிஸ் கொண்ட இட்டாச்சியை இவன் வில்லேஜ் சேஃப்டிக்காக தான் அப்படி பண்ணான்னு சொல்லி இட்டாச்சிக்கு ஜஸ்டிஃபை கொடுத்தாங்க. மாதரா ஃபோர்த்துக்கு நிஞ்சாவால அவ்வளவு பேரை கொண்டு குவிச்சாலும் மாதரா வேர்ல்டு பீஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணாதுன்ட்டு மாதராக்கு ஜஸ்டிஃபை கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் இட்டாச்சி பண்ண மர்டர்ஸ் ஆச்சு கொனஹா வில்லேஜுக்கு டைரக்டா பெனிஃபிட் கொடுத்துச்சு. ஆனா மாதரா பண்ணது யாருக்குமே யூஸ் இல்ல. கடைசியா மாதராக்கு கூட யூஸ் இல்ல. டான்ஸோ இவங்கள மாதிரி தான் நிறைய ஈவில் வேலை பண்ணியிருக்கான். நருட்டோ வேர்ல்டில் நடந்த நிறைய பிரச்சனைக்கு டான்ஸோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமா இருந்திருக்கான். உச்சியாக்களோட ஜெனசைட் ஆகட்டும், அக்காட்சுக்கு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா மாறுதா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்கான் டான்ஸோ. இப்படி டான்ஸோ பண்ணதுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்தாலும் ஏன் டான்ஸோ மட்டும் ரொம்ப ஈவலா பார்க்கப்படுறான் ஃபேன்ஸால? என்ன கேட்டா டான்ஸோ, மாதரா, ஒபிட்டோ, இட்டாச்சி இவங்க யாருக்குமே எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல. இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறைய இன்னசென்ஸ் லைஃப் நாசமாக்கி இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஏன் டான்ஸோ மட்டும் வில்லனா பார்க்கப்படுறான் நருட்டோ ஃபேன்ஸால? டான்ஸோட பேக் ஸ்டோரி தான் என்ன? டான்ஸோ இப்படி பண்றதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? இல்ல டான்ஸோ ஜஸ்ட் பான் வில்லனா? இந்த வீடியோல டான்ஸோ நல்லவனா கெட்டவனாங்கிறத ஃபுல் டீடைல்டா அனாலிசிஸ் பண்ணி சொல்ல போறேன். வாங்க பாப்போம். டான்ஸோ ஹிசன் ஒக்காகவா இருக்கும்போது ஷேடோ ஒக்காகவா இருந்து வில்லேஜுக்கு வர பல பிரச்சனைகள்ல இருந்து வில்லேஜை காப்பாத்திருக்கான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா டான்ஸோ வில்லேஜை பாதுகாக்கிறதுக்காக எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறதுதான் இங்க பிரச்சனையே. வில்லேஜ்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான் ஆன உச்சியா கிளான ஜெனசைட் பண்ணதால பாலிடிக்ஸ் ஷிஃப்ட் ஆகி டான்ஸோக்கு ஃபேவரா முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாம வில்லேஜோட ஃபுல் பவர்ஸும் டான்ஸோ கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக தேர்ட் ஒக்காகவான ஹில்சனை போட்டுல பிளான் போட்டு ஃபெயில் ஆகிட்டான். பெண் வில்லேஜ் அட்டாக் பண்ணப்போ நைன்டெல் சேஃப்டிக்காக மவுண்ட் மைப்போக்கு மெசேஜ் சொல்ல போன ஃபிளாக போட்டு தள்ளி நருட்டோக்கு நியூஸ் தெரியாம பாத்துக்கிட்டான். என்னதான் டான்ஸோ நருட்டோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படி பண்ணாலும் இன்னொரு காரணம் வில்லேஜ் பையனால் டிஸ்ட்ராய் ஆனா இதையே காரணம் காட்டி சொனாடியோ பதவி விலக வச்சு டான்ஸோ ஒக்காக ஆகலங்கிறது தான் இது உண்மையான ரீசனே. லீஃப் வில்லேஜர் ஸ்ட்ராங்கான ஷினோபிகளை உருவாக்குறதுக்கு ரூட் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணாலும் அவங்க எல்லாருமே டான்ஸோ தான் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டான். வில்லேஜோட மிலிட்டரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதச்சு மாதிரி கூட சேர்ந்து இல்லீகலா ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி நிறைய சில்ட்ரன்ஸ் டெத்துக்கு காரணமா இருந்தான். உதச்சு மாதிரி வழி மாதிரி போனதால இந்த எக்ஸ்பெரிமெண்டால டான்ஸோக்கும் வில்லேஜுக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாம போயிடுச்சு. டான்ஸோ உண்மையாவே வில்லேஜ் நல்லா இருக்கணும் அப்படி பண்ணா. ஆனா புடுங்கிறதுக்கு தான் தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி டான்ஸோ பண்ணது வில்லேஜுக்கு நன்மை கொண்டு வந்ததை விட பல பிரச்சனைகளை அதிகமா கொண்டு வந்திருக்கு. அதுதான் இங்க உண்மை. இது மட்டும் இல்லாம டான்ஸோ எல்லாம் தன்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைச்சதும் எப்ப பார்த்தாலும் வில்லேஜோட சேஃப்டியை மட்டும் பார்த்து வந்தா டான்ஸோ ஈவலா பார்க்கப்படுறதுக்கு காரணம். என்னதான் மாதிரி பல தீய செயல்கள் பண்ணி இருந்தாலும் அவனோட ட்ரீம் உலகத்தை அமைதியாக்கதான் இருந்துச்சு. இட்டாச்சியும் கொனகா வில்லேஜால தான் ஷினோபி வேர்ல்டுக்கு ட்ரூவான பீஸை கொண்டு வர முடியும் வில் ஆஃப் ஃபயர் மேல அவன் அதிகமா நம்பிக்கை வச்சிருந்ததால தான் அதுக்கு தடையா அந்த உச்சியா கிளானை ஜெனசைட் பண்ணான். ஆனா டான்ஸோ ஆசைப்பட்டதெல்லாம் கொனகாவை ஷினோபி வேர்ல்டுல சூப்பர் பவரா கொண்டு வரணுங்கிறது தான். சொல்ல போனா டான்ஸோவும் ஹிட்லரும் ஒண்ணுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. டான்ஸோ ஏன் இப்படி பவர்ஸ் அண்ட் டாமினன்ஸ் அடைய நினைக்கிறத நமக்கு சீரியஸ்ல சொல்லல. ஆனா டோபிதாமாவோட ஸ்டூடெண்டா இருந்து டோபிதாமா நம்பத வில் ஆஃப் ஃபயர் பாலிசியை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கான்னு மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. டான்ஸோ சாகிறப்ப கூட அவன் பண்ணது தப்புங்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு அவன் நம்பினா அவன் கரெக்ட்னு. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது என்னோட பார்வையில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் எங்க சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெகுலரா அனிமே வீடியோ, அனிமே அப்டேட் வீடியோ, அனிமே எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.